வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் எரிபொருள் விலை குறைப்பதற்கு வாய்ப்பில்லை, வெளியானது அறிவிப்பு. வடமராட்சி கடலில் மாயமான 4 மீனவர்கள், 20க்கும் மேற்பட்ட படகுகளில் இன்றைய தினமும் தேடுதல் பணி தீவிரம். காபில சந்திரசேன மரண விசாரணை, சாட்சியம் அளிப்பது குறித்த தீர்ப்பு ஜூன் 2 விஷம் வைக்கப்பட்டதாக வெளியாகும் அதிர்ச்சி தகவல். பௌத்த துறவியால் சிறுமி துஷ்பிரயோகம், நீதி கோரி முல்லை மன்னரில் மாபெரும் போராட்டம், போலீஸ் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. வவுனியாவில் புலிகளின் காலத்து புதைகுழி தேடல், ஏமாற்றத்தில் முடிந்த ஆழ்வாராட்சி. ராஜபக்ஷாக்களுக்கு நீதிமன்றத்தில் இறுகும் பிடி, பெசலை கைது செய்ய உத்தரவு, நாமலின் வழக்கு ஜூலையில் விசாரணை. நிறைவடையும் சிவனொளி பாதமலை யாத்திரை காலம், மே 31 புனித பொருட்கள் ஊர்வலம். குடாகங்கை மகுருகங்கை பெருக்கெடுப்பு, அடுத்த 48 மடத்தியாளங்களுக்குள் வெள்ள அபாய எச்சரிக்கை. சீனாவில் பலத்தல் நடுக்கம், சிஞ்சிகா மாகாணம் அதிர்ந்தது. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. கமிங் சூன். உலக சந்தை நிலவரங்களின்படி எதிர்காலத்தில் நாட்டில் மேற்கொள்ளப்படவுள்ள எரிபொருள் விலை திருத்தத்தின் போது விலை குறைப்பு எதனையும் எதிர்பார்க்க முடியாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மஜூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போது உலக சந்தையில் எரிபொருள் விலையில் ஓரளவு குறைவு காணப்படுகின்ற போதிலும் மத்திய கிழக்கு போருக்கு முன்னர் நிலவிய விலையை விட தற்போதைய விலை இன்னும் அதிகமாகவே உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினத்திற்கான உலக சந்தையின் எரிபொருள் விலை தீர்மானிக்கப்படும் என்று தெரிவித்த முகாமைத்துவ பணிப்பாளர், அதற்கமைய உலக சந்தை நிலைமைகளை பரிசீலித்த பின்னரே உள்நாட்டு எரிபொருள் விலை குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். எரிபொருள் விலைகள் தொடர்பாக இதுவரையில் எந்தவொரு இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. இது குறித்து பல சுற்று பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டியுள்ளது. எரிபொருள் விலையில் சிறிய அதிகரிப்பு ஏற்படுமா அல்லது தற்போதைய விலையிலேயே தொடர்ந்து விற்பனை செய்யப்படுமா என்பது அந்த பேச்சுவார்த்தையின் போதே தீர்மானிக்கப்படும். இதேவேளை நாட்டின் மசகு எண்ணெய் இருப்பு விவரங்கள் குறித்தும் அவர் தெளிவுபடுத்தினார். அதன்படி நேற்று WTI ரக மசகு எண்ணெய் ஏற்றிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைந்துள்ளது. இதில் 89,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் உள்ளடங்கியுள்ளது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மெர்பன் ரக மசகு எண்ணெய் தாங்கிய மற்றொரு கப்பலும் நாட்டை வந்தடையவுள்ளது. இந்த கப்பலில் 95,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் கொண்டுவரப்படவுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். VT Cash & Carry VT சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள VT Cash & Carry பாரிஸில் லாட்சப்பல். வடமராட்சி கடற்பரப்பில் 2 படகுகள் கவிழ்ந்து தந்தை மகன் உள்ளிட்ட 4 மீனவர்கள் காணாமல் போயுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணி இன்றைய தினமும் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. காணாமல் போன மீனவர்களை மீட்பதற்காக பருத்தித்துறை கட்கோவளம் பகுதியிலிருந்து சுமார் 10 படகுகளும், முனை பகுதியிலிருந்து 10க்கும் மேற்பட்ட படகுகளும் என்று சுமார் 20க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் சக மீனவர்கள் இன்று அதிகாலை முதலே கடலுக்கு சென்று தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். முன்னதாக கடந்த புதன்கிழமை கடலுக்கு சென்ற இவர்களை தேடி சக மீனவர்கள் சென்றிருந்த போதிலும் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக ஏமாற்றத்துடன் திரும்பியிருந்தனர். இந்நிலையில் இன்று வானிலை சற்று சாதகமாக உள்ளதால் தேடுதல் பணி முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. காணாமல் போன மீனவர்களின் நிலை என்னவென்று தெரியாததால் கடற்கரையோரம் திரண்டுள்ள உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கண்ணீருடன் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த சம்பவத்தால் ஒட்டுமொத்த வடமராட்சி பிரதேசமே பெரும் சோகத்தில் மூழ்கியுள்ளது. இதேவேளை மீனவர்கள் காணாமல் போனது குறித்து கடற்தொழில் அமைச்சர் மற்றும் கடற்தொழில் நீர்வளத்துறை பிரதிபலிப்பாளர் ஆகியோருக்கு உடனடியாக தகவல் வழங்கப்பட்டும் கடற்படையினர் தேடுதல் பணியில் ஈடுபடவில்லை என்று உள்ளூர் மீனவர்கள் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான மரண விசாரணை இன்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் 19வது மற்றும் 20வது சாட்சியாளர்களாக குறிப்பிடப்பட்டுள்ள கபில சந்திரசேனவின் சட்ட ஆலோசகர்களான ஜனாதிபதி சட்டத்திரணி ரியன்சி அர்ஷகுலரட்ன மற்றும் அவரது உதவி சட்டத்திரணி உதார முகந்திரம்கே ஆகியோர் சாட்சியமளிக்க வேண்டுமா இல்லையா என்பது குறித்த தீர்ப்பை ஜூன் மாதம் 2ஆம் தேதி அறிவிப்பதாக நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.
இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இவர்களை அழைத்து சாட்சியம் பெறுவது அவசியமா என்பதை நீதவான் பரிசீலிக்க முடியும் என்று முன்வைத்த வாதத்தை அடுத்து இந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இதேவேளை கபில சந்திரசேனவின் மரணத்தில் பொலோனியம் 210 எனப்படுகின்ற அதிவீரிய கதிர்வீச்சு ரசாயன விஷம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற திடுக்கிடும் சந்தேகத்தை IODPP என்ற புலனாய்வு இணையதளம் வெளியிட்டுள்ளது. இந்த விஷத்தின் கொடூரமான தன்மை என்னவென்றால், உடலில் செலுத்தப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபர் மாரடைப்பு, பக்கவாதம் அல்லது நீரிழிவு, கோமாவினால் இயற்கையாக இறந்தது போலவே தோற்றமளிக்கும். சடலத்தின் பாகங்கள் தற்போது அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை விசாரணை அதிகாரிகளின் சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்பஸ் விவகாரத்தின் முக்கிய சாட்சியாளரான ராஜீவ் ஜேவிட சுதந்திர சதக்கத்திற்கு அருகில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டது. எனினும் அவருக்கு இதே பொலோனியம் விஷம் கொடுத்து கொலை செய்யப்பட்ட பின்னரே சடலம் அங்கு கொண்டுவரப்பட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டதாக அந்த ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேபோன்று ஒரு திட்டமிட்ட படுகொலையே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விவகாரத்துடன் தொடர்புடைய கபில சந்திரசேனவின் மரணத்திலும் அரங்கேறியிருக்கலாம் என்று அந்த செய்தி அறிக்கை கூறுகின்றது. அனுராதபுரம் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரரால் சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி வழங்க கோரியும் நாடளாவிய ரீதியில் பெண்கள் மற்றும் சிறுவர் அமைப்புகள் இணைந்து கடந்த 3 தினங்களாக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக இன்றைய தினம் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் கவனஈர்ப்பு போராட்டங்கள் மிக எழுச்சியாக இடம்பெற்றன. தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று கவனஈர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேரில் கலந்து கொண்டு தனது ஆதரவை வெளிப்படுத்தினார். இதில் கலந்து கொண்டவர்கள் சிறுமியின் கண்ணீர் மௌனமாகாது, மத ஆடையின் பின்னால் மறையும் குற்றங்களுக்கு நீதி வேண்டும், குற்றவாளி யாராக இருந்தாலும் தண்டனை வேண்டும், சிறார்களை காப்போம், குற்றங்களை நிறுத்துவோம் ஆகிய வாசகங்களடங்கிய பதாதைகளை தாங்கியவாறு அமைதி வழியில் போராடினர். இதேவேளை நாடளாவிய ரீதியில் அதிகாரமிக்க சமய தலைவர்களால் பெண்களுக்கு எதிராகவும் சிறுவர்களுக்கு எதிராகவும் முன்னெடுக்கப்படுகின்ற பாலியல் அநீதிகளை கண்டித்து மன்னாரிலும் மாபெரும் கண்டன பேரணி நடைபெற்றது. மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தின் இணைப்பாளர் மகாலட்சுமி தலைமையில் காலை 10 மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. மாவட்ட செயலகத்துக்கு முன் ஆரம்பமான இந்த ஊர்வலம் மன்னார் பஜார் வீதியூடாக சென்று மீண்டும் மாவட்ட செயலக பகுதியை வந்தடைந்தது. பேரணியின் நிறைவில் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைப்பதற்கான பகிரங்க கோரிக்கை மகஜர் பொதுவெளியில் வாசிக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் புத்தளம் மாவட்ட முஸ்லிம் பெண்கள் அபிவிருத்தி நம்பிக்கை நிதியத்தின் பணிப்பாளர் ஜுகைதியா முஹைதீன், பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை அனுராதபுரத்தில் பௌத்த துறவி சம்பந்தப்பட்ட இந்த துஷ்பிரயோக வழக்கில் போலீசார் பாராபட்சமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து உரிய விசாரணை நடத்துமாறு கோரி சுதந்திரத்திற்கான பெண்கள் இயக்கம் இன்றைய தினம் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவில் உத்தியோகபூர்வ முறைப்பாடு ஒன்றை அளித்துள்ளது. சட்டமும் நீதி முறையும் அனைவருக்கும் சமமாகவும் வெளிப்படையாகவும் செயல்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த போராட்டக்காரர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. வவுனியா கற்குளம் சாஸ்திரி கூழாங்குளம் பகுதியில் விடுதலை புலிகளின் காலத்தில் புதைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஆயுதங்கள் மற்றும் நகைகளை தேடி இன்று முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளில் எவ்வித பொருட்களும் மீட்கப்படாத நிலையில் நிறைவடைந்துள்ளது. பொதுமகன் ஒருவரின் வீட்டு வளாகத்தில் இந்த தேடுதல் வேட்டை மற்றும் அகழ்வு பணிகள் அதிஉயர் பாதுகாப்புக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்டன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபியசேகர் அவர்களின் நேரடி ஆலோசனைக்கு இணங்கவும் அவரது பிரசன்னத்துடனும் இந்த விசேட நடவடிக்கை திட்டமிடப்பட்டிருந்தது. மேலும் வவுனியா மாவட்ட பதில் நீதவான் திருஅருள் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் போலீசாரின் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. குறித்த வீட்டின் வளாகத்தில் சந்தேகத்திற்குரியதாக கருதப்பட்ட 4 வெவ்வேறு இடங்களில் எக்ஸ்வேட்டர் இயந்திரங்கள் மூலம் ஆழமாக அகழ்ந்து சோதனையிடப்பட்டது. எனினும் பல மணி நேரம் நீடித்த இந்த தீவிர தேடுதல் நடவடிக்கையின் முடிவில் சந்தேகப்பட்டவாறு ஆயுதங்களோ அல்லது தங்க நகைகளோ என்று எந்த ஒரு பொருளும் கண்டெடுக்கப்படவில்லை. எந்தவிதமான பொருட்களும் கிடைக்காத அடுத்து தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக கைவிடப்பட்டு பாதுகாப்பு தரப்பினர் அந்த இடத்தில் இருந்து வெளியேறியுள்ளார்கள். இலங்கையின் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். போதைப்பொருள் மற்றும் புகையிலை பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நடவடிக்கையும் கவனஈர்ப்பு போராட்டமும் இன்றைய தினம் யாழ் சங்கானையில் மிக எழுச்சியாக முன்னெடுக்கப்பட்டது.
ஆரம்ப நிகழ்வாக போதை மற்றும் புகையிலையினால் ஏற்படுகின்ற தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் சங்கானை சந்தை மற்றும் பொது இடங்களில் உள்ள வர்த்தகர்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சங்கானை பேருந்து நிலையத்திற்கு முன்பாக கவனிப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்டவர்கள் போதை மற்றும் புகையிலைக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். போராட்டத்தின் நிறைவில் போதை ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு கருத்து பகிர்வுகளும் இடம்பெற்றன. இலங்கையின் முன்னாள் ஆளுங்கட்சி பிரமுகர்களான பசில் ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிரான நிதி மோசடி வழக்குகள் தொடர்பாக கொழும்பு நீதிமன்றங்கள் இன்று அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளன. கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற ஊவா மாகாண சபை தேர்தலின் போது சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்திற்கு சொந்தமான 7.8 மில்லியன் ரூபாய் பொதுப்பணத்தை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் பெசன் அமரசேன முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் இவர்களை சந்தேக நபர்களாக பெயரிடுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசேட மனு ஒன்றின் ஊடாக நீதிமன்றத்தில் அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த மோசடியுடன் தொடர்புடைய முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ, சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் அன்றைய தலைவர் பாஸ்வர குணரட்ன மற்றும் முகாமைத்துவ பணிப்பாளர் ரூமி ஜவஹர் ஆகியோரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் பெசன் அமரசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். இதேவேளை கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்குடன் தொடர்புடைய ஆரம்பகட்ட விசாரணைக்கு முந்தைய மாநாடு இன்று வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கின் பிரதான விசாரணைகளை ஜூலை 7ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கான தேதியை நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. இந்த ஆண்டுக்கான சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் நடப்பு வெசாக் பௌர்ணமி தினத்துடன் உத்தியோகபூர்வமாக நிறைவடைவதாக ஸ்ரீபாத ஸ்தானாதிபதி பெங்கமுவே தமதின்ன தேரர் தெரிவித்துள்ளார். வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிவனொளி பாதமலையில் பல விசேட மத வழிபாட்டு திட்டங்கள் தற்போதிலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வெசாக் பௌர்ணமி தினத்திற்கு அடுத்த நாளான மே 31ஆம் தேதி சிவனொளி பாதமலை மலை உச்சியில் இடம்பெறுகின்ற விசேட பூஜைகள் மற்றும் மத வழிபாடுகளை தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டுள்ள புனித தாது கரண்டகம், சமன் தெய்வத்தின் சிலை மற்றும் தெய்வீக ஆவரணங்கள் என்பன கீழே கொண்டு வரப்பட உள்ளன. இவை பாரம்பரிய முறைப்படி 4 முக்கிய வீதிகள் ஊடாக பெல்மடுல்லை கல்போத்தாவல ஸ்ரீபாத ரஜமகா விகாரைக்கு பேரணியாக எடுத்துச் செல்லப்பட உள்ளதாக பெங்கமுவே தம்மரத்ன தேரர் தெரிவித்தார். இவ்வாறு விகாரைக்கு எடுத்துச் செல்லப்படுகின்ற புனித தாது கரண்டகம், சமன் தெய்வத்தின் சிலை மற்றும் தெய்வீக ஆவரணங்கள் என்பன மறு வருடத்திற்கான ஸ்ரீபாத யாத்திரையற்ற காலம் நிறைவடையும் வரையில் அந்த விகாரையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு பொதுமக்களின் வழிபாட்டிற்காக அனுமதிக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். களுகங்கையின் துணையாறான குடாகங்கையின் மேல்நிலை பகுதிகளில் பெய்துள்ள பலத்த மழை மற்றும் குகுலே கங்கை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டமை காரணமாக அடுத்த 48 மணித்தியாலங்களுக்குள் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதற்கமைய குடாகங்கை மற்றும் மகுருகங்கை ஆகியவற்றின் தாழ்நில பகுதிகளில் வாழுகின்ற பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். புலட் சிங்கள, மதுராவல மற்றும் பாலிந்த நிவர ஆகிய பிரதேச இலக்க பிரிவுகளுக்குட்பட்ட குடாகங்கை மற்றும் மகுருகங்கையின் வெள்ளப்பெருக்கு சமவெளிகளைச் சேர்ந்த தாழ்நில பகுதிகள் இந்த வெள்ள நிலைமையினால் பாதிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ள அச்சுறுத்தல் காரணமாக குடாகங்கை மற்றும் மகுருகங்கை சுற்றியுள்ள தாழ்நில பகுதிகள் ஊடாக செல்கின்ற கிளை வீதிகள் நீரில் மூழ்கும் அபாயமும் காணப்படுவதாக பதிவாகியுள்ளது. அந்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் அந்த வீதிகளை பயன்படுத்துகின்ற வாகன சாரதிகள் அவசர சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் வகையில் மிகுந்த அவதானத்துடன் விழிப்புடனும் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இந்த அவசர நிலைமை குறித்து அனர்த்த முகாமைத்துவ பிரிவினருக்கு ஏற்கனவே உத்தியோகமாக அறிவிக்கப்பட்டுள்ளதோடு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிழக்கு சீனாவின் சின்ஜியாங் மாகாணத்தில் உள்ள டர்பன் நகருக்கு அருகில் இன்று பிற்பகல் பலத்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோல் 5.0 அலகுகளாக பதிவாகியுள்ளதாக சீன நிலநடுக்கவியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தர்பான் நகருக்கு அருகிலுள்ள டாக்ஷன் பகுதியை மையமாக கொண்டு பூமிக்கு அடியில் சுமார் 20 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது.
இன்று பிற்பகல் 2:55 அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் காரணமாக பொதுமக்கள் சில வினாடிகள் அச்சமடைந்தனர். இருப்பினும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் அல்லது உயிர் சேதங்கள் தொடர்பான விவரங்கள் ஏதும் இதுவரையில் வெளியாகவில்லை என்று பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் கோண்டாவில் வடக்கை பிறப்பிடமாகவும் கனடா மான்ட்ரியலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வைரமுத்து குணநாயகம் அவர்கள் 28/5/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சங்கானிகை பிறப்பிடமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி விரதசாரணி சிவகுருநாதன் அவர்கள் 27/5/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் காரிநகர் சக்கலாவுடையை பிறப்பிடமாகவும் களபூமி மற்றும் ஆஸ்திரேலியா சிட்னி ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி செல்வரத்னம் ராமநாதன் அவர்கள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று ஆஸ்திரேலியாவில் காலமானார். யாழ்ப்பாணம் மயிலணியை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நாகர் சின்னப்பிள்ளை அவர்கள் 28/5/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.